யாரையும் காணோம். ஒருவேளை அவர்தான் நமக்காக இதை வச்சுட்டு போயிருப்பாரோ இருக்கும். அன்பும் பாசமும் நிறைந்த யாரோ ஒருவருக்கு. அதனை யாரோ ஒருவருக்கு பார்வதிக்குன்னு எழுத வேண்டியதானே. இந்த லெட்டரை வேற யாரும் படிச்சு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் இப்படி எழுதுனேன். பரவாயில்ல, புத்திசாலிதான். விஷயம் என்னன்னா, நான் ஒருத்தங்க கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். அவங்களுக்கு என் மேல அன்பா பாசமா நேசமா இல்ல விருப்பமான்னு ஒண்ணுமே புரியல. என் வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பூகம்பம் சூறாவளி சுனாமி எல்லாமே ரவுண்டு கட்டி அடிக்குது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது எங்க போறதுன்னு எதுவுமே தெரியல. நிலைமை இப்படியே போனா நான் புத்தி பேதலிச்சு நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க நான் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டே போக போறேன். சில நாள் கழிச்சு நானே திரும்ப வருவேன். அது வரைக்கும் என்னை யாரும் எங்கேயும் தேட வேண்டாம். தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். இப்படிக்கு சிவராமன். ஓ, கார்கோ ஃப்ளைட்ல இருந்து டைரக்டா குரியரா? பரவாயில்லையே, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒருவேளை அவர் அனுப்பியிருப்பாரோ? அன்பும் பாசமும் நிறைந்த யாரோ ஒருவருக்கு. அதென்ன யாரோ ஒருவருக்கு? கங்காக்குன்னு எழுத வேண்டியதானே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பூகம்பம் சூறாவளி சுனாமி எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொண்ணுதான். இந்த ஊரை விட்டு நான் போறேன். இனிமே நான் வரவே மாட்டேன். இப்படிக்கு சிவராமன். இதுக்குதான் லெட்டர் என் கையில கொடுக்காம ஃளைட்ல இருந்து உணவு பொட்டலம் போடுற மாதிரி இத கீழே போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டீங்களா? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? சொல்லுங்க, ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? கடவுளே, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? காணாமல் விழி காண்பது ஏன்? கேட்டும் கேளாமல் செவி சாய்ப்பது ஏன்? அருகிலே வந்த போதிலும் ஏனோ தூரமே நினைவிலே தேங்கும் ஞாபகம் நீங்குமோ எந்த நாளுமே? சேருவோம் சேருவோம் வாழவே. கண்டும் காணாமல்
மங்கம்மா மங்கம்மா கிருஷ்ணா தம்பி எங்க? எதுக்கு? அவர் கூட ஒரு வேலை இருக்கு. உனக்கா எனக்கா? உனக்குதாம்மா. இது அர்ஜென்ட்டா உன் கழுத்துல கட்டணும். என்னது? தாலிமா, இத உடனே கிருஷ்ணா கையால உன் கழுத்துல கட்டிக்கோ. கிருஷ்ணாவோட எனக்கு கல்யாணமா? என்னம்மா புதுசா கேக்குற? சீக்கிரமே உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் ஆகணும். எதுக்கு? எதுக்கா? இப்பவே 29 வயசு தாண்டிட்ட. 30 அப்புறம் 40, அதாவது என் வயசு. 30க்கும் 40க்கும் பெரிய வித்தியாசம் இல்லம்மா. 40 தொட்டுட்டா கல்யாணமே கேள்விக்குறி ஆயிடும். நீயே யாரையாவது விரும்பினா கூட மேல இருந்து முதல்ல ரோஸ் வரும், அப்புறம் ஒரு லெட்டர் வரும். அங்க நம்மள சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. மேல பார்த்தா ஒரு ஃப்ளைட் போகும். போறது ஃப்ளைட் இல்லம்மா, நம்ம வாழ்க்கை. அத நம்மளால பிடிக்கவே முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. முதல்ல எல்லாம் புரிஞ்சுது, ஆனா எண்ட்ல சுத்தமா புரியலையே. என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையும் ஆயிடக்கூடாது. அதுதாம்மா என் கவலை. உனக்கு உண்மையாவே என் மேல அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் இருந்தா நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதாம்மா உனக்கு நல்லது. யோசிக்காதம்மா. இந்த தாலி எப்படி? இது வெறும் தாலி கயிறு கிடையாது. உன்னோட வாழ்க்கை, உன்னோட வருங்காலம், உன் ஆசை, உன் கனவு எல்லாமே இதுதாம்மா. 30 வயசு முடியறதுக்குள்ள நீ செஞ்சுக்க வேண்டிய பொறுப்புமா இது. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. போயிடும்பா, போயிடு, போயிடு. ஹலோ. ஹலோ கிருஷ்ணா, எங்க இருக்க? ஏன், என்ன விஷயம்? நீ எங்க இருக்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அது ஹைதராபாத்ல இருக்கேன். அங்க ஏன் போன? அது வந்து நம்ம ஹோட்டல் வேலையா. எப்ப திரும்பி வர? வேலை முடிஞ்சதும் ரிட்டர்ன் வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரமா வா கிருஷ்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னு சொல்லு. போன்ல வேணாம், நேர்ல தான் பேசணும். அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஆமா. என்னன்னே தெரியல கிருஷ்ணா, நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி எப்படி இருக்கு மங்கா? ரொம்ப வெறுமையா இருக்கு. ஏதோ இழந்த மாதிரி இருக்கு கிருஷ்ணா. எல்லாத்தையும் தொலைச்ச மாதிரி இருக்கு கிருஷ்ணா. ஏன் ஏன் அப்படிலாம் இருக்கு? தெரியலையே. நீ இருந்தா டெய்லி திட்டுவ, டெய்லி சண்டை போடுவ. நீ இல்லாம எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கிருஷ்ணா. முப்பதுக்கு அப்புறம் 40 ரொம்ப வேகமா வந்துரும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு கிருஷ்ணா. அது என்ன 30-40? நீயும் நானும். ஐ மிஸ் யூ கிருஷ்ணா. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஏன் ஹைதராபாத் போன? நெக்ஸ்ட் டைம் போகும்போது உன்னையும் கட்டாயம் கூப்பிட்டு போறேன். ஓகே கிருஷ்ணா, பாய். பாய். ஏய் இரு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? அத நானும் நேர்லயே சொல்றேன். பாய். பாய்.
என்ன கயிறு மேகி? கயிறா? இது தாலி. ஆ, இந்த கயிறு தான் தாலியா? நீ என்ன சின்ன தம்பி பிரபுவா? குத்துனா தெரியாத மாதிரி கேக்குற? இது தாலி மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இது கட்டிட்டா அவ வாழ்க்கையே மாறி போயிடும். ஓஹோ, இத வச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. மாப்பிள்ளை யாரு? எங்க இருக்கான்? ரொம்ப கிட்டதான் இருக்கா. இப்ப பார், இன்னும் கிட்ட இருக்கான். என்ன ராம் கன்ஃபியூஸ் பண்ற? இல்ல மேகி, உனக்கு கிளியர் பண்றேன். இல்ல, நீ கன்ஃபியூஸ் தான் பண்ற. நான் போறேன். மேகி, மேகி, நில்லு மேகி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் மேகி கூட பேச வந்தேன். நான் உங்க கூட சண்டை போட வந்தேன். எதுக்கு? நீங்க பண்றது தப்பு. பேசுறது தப்பா? ஆமா, நீங்க பேசின விதம் தப்பு. மேகி ஹீரோயின், அவ சீக்கிரமாவே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறா. ஒரு டைரக்டரா அத நீங்க ஒழுங்கா டைரக்ட் பண்ணாம நீங்களா புதுசா எதையோ டைரக்ட் பண்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. எதுக்கு? அவளுக்கும் கிருஷ்ணா தம்பிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு யார் சொன்னா? இத யார் சொல்லணும்? உங்களுக்கே தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு எங்க கிருஷ்ணா எங்க தாத்தாவோட பேத்திய கல்யாணம் பண்ணிக்க போறான். மங்கா தானே பேத்தி? மங்கா ஒரிஜினல் பேத்தி கிடையாது. அந்த விஷயம் உங்க தாத்தாக்கு தெரியாதுல்ல? ஆனா எனக்கு கிருஷ்ணாவுக்கு தெரியுமே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்களே சொல்லுங்க. எங்க மங்காவை விட்டு நீங்க விலகி இருங்க. இல்லனா உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிடுவேன். ஓஹோ, அப்படினா நீங்க மேகியோட உண்மையான அம்மா இல்லங்கறத வர சொல்லுவீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? எஸ். எஸ்னா? நோ. நோவா? எஸ். எஸ் இஸ் நோ, நோ இஸ் எஸ். சோ எஸ், சோ நோ. எஸ் இஸ் நோ, நோ இஸ் எஸ். ரொம்ப குழப்பமா இருக்கே தம்பி. சொல்லுங்க மாம். ஐ அம் ஆல் ரைட். நான் எதுக்கு உடனே லண்டன் வரணும்? நோ, நான் வரமாட்டேன். ப்ளீஸ் மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எப்பவுமே நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்களா? நல்லது கெட்டது எனக்கும் தெரியும். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க? டோன்ட் வரி டாட், நான் இங்க சேஃபா தான் இருக்கேன். என்னை பார்த்துக்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ அம் ஹாப்பி நவ். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியும் டாட். பட் உங்க பொண்ணு பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க முடிவு எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா எனக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் முடிகிற வரைக்கும் நாங்க வரமாட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். Nikita, what happened? Nothing, Krishna. ஏன் அழற? நிகிதா, ப்ளீஸ் ஏன் அழறன்னு சொல்லு. நான் உன்னோட ஃப்ரெண்ட் நிகிதா. உன்னோட ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லு நிகிதா. நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கிருஷ்ணா, எனக்கு போக பிடிக்கல கிருஷ்ணா. நான் இங்கேதான் இருப்பேன்.
நான் எங்கேயும் போக மாட்டேன் கிருஷ்ணா. சரி நிக்கிதா, அழாத அழாத, சொன்ன கேளு, அழாத. கிருஷ்ணா கார் என்ன இங்க நிக்குது? வண்டியை இங்க விட்டுட்டு ஹைதராபாத் போனானா? எப்படி? சொல்றது கேளு நிக்கி, ப்ளீஸ் அழாத, நான் இருக்கேன். என்ன கதவு திறந்தே இருக்கு? நிக்கி, சொன்ன கேளு. என் பேரண்ட்ஸ் ரொம்ப கப்பல் பண்றாங்க. நான் இந்தியா விட்டு போக மாட்டேன் கிருஷ்ணா. நிக்கி, அழாத நிக்கிதா, நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன்.